ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே குட்டீஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 3ஆம் வகுப்பு கணித பாடத்தில் வடிவியல் பார்க்க போறோம். ஓகேவா குட்டீஸ்? வாங்க பார்க்கலாம். அடிப்படை வடிவங்கள் அப்படின்னாவே நமக்கு ஞாபகம் வர்றது சதுரம், செவ்வகம், முக்கோணம், வட்டம். இந்த 4மே நமக்கு வடிவங்கள் அப்படின்னா டக்குன்னு ஞாபகம் வரும். இன்னைக்கு நம்ம இத பத்தி நம்ம விரிவா பார்க்க போறோம். சதுரம், செவ்வகம், முக்கோணம், வட்டத்தின் பண்புகளையும் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா குட்டீஸ்? இங்க பாருங்க, நம்மை சுற்றி உள்ள பொருள்களின் வடிவங்களை அறிவோம். குட்டீஸ், இங்க சில பொருட்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பொருட்கள்ல எது சதுரம், எது செவ்வகம், எது வட்டம், எது முக்கோணம் அப்படின்னுட்டு நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கு நம்ம வண்ணம் தீட்ட போறோம். இங்க பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு. கொடுக்கப்பட்டுள்ள பொருள்களின் வடிவங்களை கண்டறிந்து சதுரங்களை சிவப்பு நிறத்திலும், செவ்வகங்களை பச்சை நிறத்திலும், முக்கோணங்களை மஞ்சள் நிறத்திலும், வட்டங்களை நீல நிறத்திலும் வண்ணமிடுக. ஒத்த வடிவங்களை உடைய பொருட்களை இணைக்கவும். குட்டீஸ், இங்க இருக்கிற பொருட்கள்ல சதுரம், செவ்வகம், முக்கோணம், வட்டத்திற்கு நீங்க இங்க சொல்லி இருக்கிற மாதிரி கலர்கள் அடிக்கணும். ஓகேவா குட்டீஸ்? வண்ணம் தீட்டுங்க. ஓகே குட்டீஸ், அடுத்தது பாருங்க, இரு பரிமாண வடிவங்களை காணுதல். குட்டீஸ், இங்க பாருங்க, ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி அதுல இருந்து நம்ம சதுரத்தை கத்துக்க போறோம். ஓகேங்களா? இங்க பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னுட்டு நான் சொல்லிட்டு இதை நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். ஒரு காகிதத்தை எடுத்து கொள்ளவும். ஃபர்ஸ்ட் ஒரு காகிதத்தை எடுத்துக்கோங்க. நீங்க அப்படியே செய்யுங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் மீண்டும் செய்யும் பொழுது நீங்க பாத்துக்கலாம். அடுத்தது பாருங்க, காகிதத்தாலை படத்தில் உள்ளவாறு மடித்து கொள்ளவும். இங்க பாருங்க, இந்த மாதிரி மடிச்சுக்கணும். காகிதத்தின் அடிப்பகுதியில் அதிகமான உள்ள பகுதியில் சிவப்பு நிற வண்ணம் தீட்டவும். அதனை கிழித்து எடுத்து தனியாக வைக்கணும். இப்போது முக்கோண பகுதியை திறந்து பார்க்கவும். நீங்கள் என்ன காண்கிறீர்கள்? உங்களால் ஒரு சதுரத்தை காண முடியும். இப்பொழுது சதுரத்தின் நடுவே உள்ள மடிப்பை சதுரத்தின் மூளை விட்டம் ஆகும். அதாவது இப்படி மடிச்சிருக்காங்க பாத்தீங்களா? இத என்னன்னு சொல்றாங்க? மூளை விட்டம். மூளை விட்டமானது சதுரத்தை இரு முக்கோணங்களாக பிரித்திருப்பதை அறியலாம். என்ன பண்ணுது? சதுரத்தை 2ஆ பிரிச்சோம் அப்படின்னா இந்த மூளை விட்டம் நமக்கு கிடைக்கிறது. சதுரத்தின் பக்கங்கள் மற்றும் முனைகளின் எண்ணிக்கைகளை உற்று நோக்குங்கள். எனவே ஒரு சதுரத்திற்கு 4 பக்கங்கள், 4 முனைகள் மற்றும் 2 மூளை விட்டங்கள் உள்ளன. குட்டீஸ், இதை நான் இப்போ உங்களுக்கு செய்து காட்டுறேன் பாருங்க. குட்டீஸ், இங்க பாருங்க, இது மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கிறோம். நம்ம கப்பல் செய்யணும் அப்படின்னா பாருங்க, நம்ம இந்த மாதிரி மடக்குவோம் பாத்தீங்களா? கப்பல் செய்யறதுக்கு அந்த மாதிரி இப்ப நம்ம இது மாதிரி இப்படி மடக்கிறோம். இதை மடக்கிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா, இப்ப இந்த கீழே இருக்கிற மீதி பேப்பருக்கு நம்ம சிவப்பு கலர் அடிக்க போறோம். இங்க பாருங்க, நம்ம இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துட்டோம் ஃபர்ஸ்ட். அடுத்தது சொல்லி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம மடக்கிட்டோம். இப்ப இந்த பொசிஷன்ல இருக்கு. இப்ப நம்ம இங்க சிவப்பு கலர் அடிச்சுட்டு இது மாதிரி தனியா கட் பண்ணி எடுக்க போறோம். ஓகேவா குட்டீஸ்? நீங்களும் என்னுடைய செய்து பாருங்கள். குட்டீஸ், இங்க பாருங்க, இப்ப கீழே நம்ம சிவப்பு கலர் அடிச்சாச்சு. என்ன சொல்லியிருக்காங்க? அடுத்தது சிவப்பு கலர் அடிச்சதை தனியா கட் பண்ணி எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, நான் இதுல இருந்து சிவப்பு கலரை தனியா கட் பண்ணி எடுத்துட்டேன். இங்க பாருங்க, சிவப்பு கலர் எடுத்துட்டேன். இப்ப இதுல இருக்கு பாத்தீங்களா? இததான் மூளை விட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு சொல்லுவாங்க? இந்த கார்னர்ல இருந்து இந்த கார்னர் வரைக்கும் இருக்கிறத தான் இத மூளை விட்டம் சொல்லுவாங்க. இப்ப அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த இதை ஓபன் பண்ண சொல்றாங்க. இப்ப ஓபன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பாருங்க என்ன கிடைச்சிருக்கு? சதுரம். ஓகேவா குட்டீஸ்? இங்க பாருங்க, நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? சதுரம். இதுதான் குட்டீஸ் சொல்லியிருக்காங்க. சதுரத்திற்கு 4 பக்கங்கள் உள்ளன. ஓகேங்களா குட்டீஸ்? வாங்க இப்ப சதுரத்தின் பண்புகள் பார்க்கலாம். இது மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். ஓகேவா குட்டீஸ்? குட்டீஸ் அடுத்தது பாருங்க சதுரத்தின் பண்புகள் ரொம்ப முக்கியம் குட்டீஸ் நல்லா கவனிங்க நம்ம கட் பண்ண
பேப்பர்ஸ் வச்சு நீங்க வந்து கத்துக்கலாம் ஈஸியா. இங்க பாருங்க, சதுரத்தின் பண்புகளை பின்வருமாறு தொகுக்கலாம். சதுரத்திற்கு 4 பக்கங்கள் உள்ளன. இங்க பாருங்க, 1 2 3 4 4 பக்கங்கள் உள்ளன. அதன் 4 பக்கங்களும் சமம். இந்த 4 பக்கமும் பாத்தீங்க அப்படின்னா சமமா தான் இருக்கும். 4 பக்கங்கள் சமமா இருந்தா அது என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லணும்? சதுரம் அப்படின்னு சொல்லணும். சதுரத்திற்கு 4 முனைகள் உள்ளன. இதுதான்ப்பா முனை, இது வந்து பக்கம், இது முனை. 1 2 3 4 4 முனைகள் உள்ளன. 4 பக்கங்கள் உள்ளன, 4 முனைகள் உள்ளன. சதுரத்திற்கு 2 மூலை விட்டங்கள் உள்ளன. நம்ம பேப்பரை மடிச்சோம் அப்படின்னா வருது பாத்தீங்களா, அதுதான் மூலை விட்டம். ஓகேவா குட்டீஸ்? அதன் 2 மூலை விட்டங்களும் சமம். அந்த மூலை விட்டங்களும் சமமா இருக்கும். சதுரத்திற்கு 4 பக்கங்கள் சமம், 4 முனைகள் இருக்கும். அதே மாதிரி 2 மூலை விட்டங்கள் இருக்கும். அந்த 2 மூலை விட்டங்களும் சமமாக இருக்கும். இதுதான் வந்து சதுரத்தின் பண்புகள். ஓகேவா குட்டீஸ்? குட்டீஸ், அடுத்தது பாருங்க, செவ்வகம் அமைத்தல். குட்டீஸ், இப்ப நம்ம அந்த சிவப்பு கலர்ல கலர் பண்ணிட்டு ஒரு பேப்பர் வச்சிருந்தோம் பாத்தீங்களா, இப்ப அதை நம்ம எடுத்துக்க போறோம். ஓகேங்களா? இப்ப இதை எடுத்துக்கிட்டு இதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 பக்கமும் உற்று கவனிக்க சொல்லியிருக்காங்க. பாருங்க, இந்த பக்கமும் இந்த பக்கமும் எப்படி இருக்கு? சேமா இருக்கும். இந்த பக்கமும் சமமா இருக்கும். இங்க பாருங்க, நீங்க இப்ப இந்த பேப்பரை வந்து இப்படி 2ஆ ஹோல்ட் பண்ணீங்க, அதாவது மடக்குனீங்க அப்படின்னா இங்க பாருங்க, மடக்கி இப்படி நம்ம வச்சிருக்கோங்களா, பாருங்க எப்படி இருக்கு? இந்த பக்கமும் சமமா இருக்கு, இந்த பக்கமும் சமமா இருக்கு பாத்தீங்களா? அதுதான். அடுத்தது இதனுடைய மூலை விட்டம் இதுதான். இங்க இருந்து இதுக்கும் ஒரு மூலை விட்டம், இதுல இருந்து இங்கேயும் 2வது மூலை விட்டம். சோ செவ்வகத்திற்கும் 2 மூலை விட்டங்கள் இருக்கு. ஓகேங்களா? இப்ப பாருங்க, நம்ம செவ்வகத்தின் பண்புகள் பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. செவ்வகத்தின் பண்புகள். செவ்வகத்திற்கு 4 பக்கங்கள் உள்ளன. எது எப்படி? 1 2 3 4 எத்தனை பக்கங்கள் உள்ளன? 4 பக்கங்கள் உள்ளன. ஆனா செவ்வகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா எதிர்பக்கங்கள் தான் சமமா இருக்கும். ஆப்போசிட் சைடு தான் சமமா இருக்கும். இங்கேயும் பாருங்க சமமா இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் பாருங்க சமமா இருக்கு. சோ ஆப்போசிட் சைடு தான் சமமாக இருக்கும். ஓகேங்களா? செவ்வகத்திற்கு 4 முனைகள் உள்ளது. எது முனைன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் சதுரத்திலேயே. குட். இதுதான் முனை. 1 2 3 4. இங்க இருந்து இங்க வர்றது வந்து என்னது? பக்கம். கார்னர்ல இருக்கிறது தான் மூலை. இதுல இருந்து இது வரைக்கும் வர்றதுன்னு கேட்டாங்கன்னா இது பக்கம். 4 பக்கங்கள் இருக்கு, 4 முனைகள் இருக்கு. எத்தனை மூலை விட்டங்கள் இருக்கு? நம்ம இந்த பேப்பர்ல பார்த்தோம்ல, எத்தனை இருக்கு? சூப்பர். 2. இங்க இருந்து 1, இங்க இருந்து 1, 2. செவ்வகத்திற்கு 2 மூலை விட்டங்கள் உள்ளன. அடுத்தது பாருங்க, இதன் 2 மூலை விட்டங்களும் சமம். இங்க இருந்து நம்ம இங்க மடக்குனாலும் இங்க இருந்து இப்படி மூலை விட்டத்தை பார்த்தாலும் எப்படி இருக்கும்னா சமமா இருக்கும். குட்டீஸ், நம்ம அடுத்த பார்க்க போறது முக்கோணம். குட்டீஸ், நம்ம வந்து ஃபர்ஸ்ட்லயே வந்து நம்ம பண்ணோம் பாத்தீங்களா, இதுதான் வந்து முக்கோணம். ஓகேங்களா? இப்ப இந்த முக்கோணத்துல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் குட்டீஸ். இத கையில வச்சுக்கோங்க, நான் சொல்லி கொடுக்க நீங்க கவனிச்சுக்கிட்டே வாங்க. ஓகேங்களா குட்டீஸ்? இங்க பாருங்க, முக்கோணத்தின் பக்கங்களையும் முனைகளையும் கவனிக்கவும். இதுதான் பக்கம், இது முனை. ஓகேங்களா? இது முனை, இது பக்கம். ஒரு முக்கோணத்திற்கு 3 பக்கங்கள் 3 முனைகள் உள்ளன. எத்தனை பக்கங்கள் இருக்கு? 1 2 3. 3 பக்கங்கள் இருக்கு. 1 2 3. 3 முனைகள் உள்ளன. காகிதத்தை வெட்டி பல்வேறு வகையான முக்கோணங்களை உருவாக்கவும். முக்கோணத்தின் பக்கங்களின் நீளங்களை உற்று நோக்கவும். குட்டீஸ், இங்க பாருங்க, இப்ப நம்ம முக்கோணம் வந்து கையில வச்சிருக்கோம் பாத்தீங்களா, இந்த பேப்பர். இத வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இரு சமபக்க முக்கோணம் நம்ம கையில இருக்கு. சமபக்க முக்கோணம். ஓகேங்களா? அந்த பேப்பரை வந்து நம்ம இந்த மாதிரி சேஃப்ல இருக்கணும். அடுத்தது அசம பக்க முக்கோணம். ஓகேங்களா? இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்.
ஓகே குட்டீஸ், அடுத்தது வளையல் மற்றும் பென்சிலை கொண்டு வட்டம் வரைதல் இப்ப பார்க்க போறோம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு. குட்டீஸ், அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு தாள், ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒயிட் பேப்பர். அது மேல ஒரு குட்டி வளையல் வச்சுக்கலாம். ஓகேங்களா, ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம அதை வரையறதுக்கு பென்சில் ஒன்று கையில் எடுத்துக்கணும். ஓகே குட்டீஸ், ரெடிங்களா? இப்ப பாருங்க, படத்தில் காண்பித்தவாறு ஒரு தாளில் வளையலை வைக்கவும். ஒரு தாள் வச்சுக்கோங்க, அது மேல ஒரு வளையல் வச்சுக்கிட்டு வளையலின் சுற்றுக்கோட்டினை தொடக்க புள்ளி அடையும் வரை படியெடுத்தல் நமக்கு ஒரு வட்டம் கிடைக்கும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, வளையத்தின் சுற்றுக்கோட்டினை தொடக்க புள்ளியை அடையும் வரை இந்த மாதிரி இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது அப்படியே ரவுண்ட் கொண்டுட்டு வந்து எட்டுல முடியற வரைக்கும், இந்த எண்டுல முடியற வரைக்கும் தொட்டோம் அப்படின்னா அதுதான் வட்டம். இங்க பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்ட்டு. குழந்தைகளே, நீங்கள் முக்கோணம், செவ்வகம் மற்றும் சதுரங்களை ஒப்பிட்டு வட்டத்தின் தன்மையை விவரிக்க முடியுமா? உங்களால முடியுமா குட்டீஸ்? நம்ம முக்கோணம், செவ்வகம், சதுரம்லாம் பார்த்தோம்ல, அதுல இருந்து இங்க வட்டத்துல நம்ம என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் குட்டீஸ். இங்க பாருங்க, சதுரம், செவ்வகம், முக்கோணத்துக்கெல்லாம் பக்கங்கள் இருக்கும், முனைகள் இருக்கும், மூலைவிட்டங்கள்லாம் இருக்கும். ஆனா வட்டத்திற்கு என்ன இருக்காதுன்னு பார்க்கலாமா? இப்ப வட்டத்தின் பண்புகள் பார்க்கலாம். குட்டீஸ், இப்ப நம்ம வட்டத்தின் பண்புகள் பார்க்க போறோம். இங்க பாருங்க, இந்த வட்டத்தை உற்று கவனிச்சுக்கோங்க. வட்டத்திற்கு பக்கங்கள் இல்லை. வட்டத்திற்கு என்ன இல்ல? பக்கங்கள் இல்லை. எதுக்கெல்லாம் பக்கங்கள் இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர் குட்டீஸ். முக்கோணம், செவ்வகம், சதுரம் அதுக்கெல்லாம் தான் பக்கங்கள், முனைகள் இருக்கும். ஆனா வட்டத்திற்கு கிடையாது. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, வட்டத்திற்கு முனைகள் இல்லை. வட்டத்திற்கு என்ன இல்ல? பக்கங்களும் கிடையாது, முனைகளும் இல்லை. ஆனால் வட்டத்திற்கு ஒரு மைய புள்ளி மட்டும் உண்டு. வட்டத்திற்கு என்ன இருக்கு? ஒரே ஒரு மைய புள்ளி மட்டும் உண்டு. ஓகேவா குட்டீஸ்? அடுத்தது பாருங்க, இங்க பயிற்சி செய் அப்படின்னுட்டு நமக்கு ஒரு 6 கொடுத்திருக்காங்க. இப்ப இத நம்ம பண்ண போறோம். முக்கோணத்திற்கு எத்தனை முனைகள்? முக்கோணத்திற்கு டேஸ் முனைகள் உண்டு. சீக்கிரம் அந்த பேப்பர் நம்ம கட் பண்ணோம்ல, அதுல வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். 1, 2, 3. குட். முக்கோணத்திற்கு 3 முனைகள் உண்டு. சதுரத்தின் 4 பக்கங்களும் எப்படி இருக்கும்? சூப்பர், சமம். சதுரத்தின் 4 பக்கங்களும் சமம். வட்டத்திற்கு பக்கங்கள் இருக்கா? என்னது? இல்லை. வட்டத்திற்கு மையப்புள்ளி மட்டும்தான், அது ஒன்னே ஒன்று மட்டும்தான் இருக்கும். பக்கங்களும் முனைகளும் கிடையாது. செவ்வகத்திற்கு டேஸ் மூளை விட்டங்கள் உள்ளன. எத்தனை மூளை விட்டங்கள்? 2. 4 முனைகள் இருக்கு, 2 மூளை விட்டங்கள் இருக்கு. ஒரு செவ்வகத்தின் எதிர்பக்கங்கள் எப்படி இருக்கும்? எதிரெதிர் பக்கங்கள் தான் சமமா இருக்கும். 4 பக்கங்களும் சமமா இருந்துச்சு அப்படின்னா அது சதுரம். வட்டத்திற்கு டேஸ் மையப்புள்ளிகள் உள்ளன. வட்டத்தில் எத்தனை மையப்புள்ளிகள் உள்ளன? ஒரே ஒரு தான், ஒரு மையப்புள்ளி உள்ளது. அவ்வளவுதான் குட்டீஸ். இந்த வகுப்புல நம்ம கத்துக்கிட்டது சதுரம், முக்கோணம், செவ்வகம், வட்டம். ஓகேவா குட்டீஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க குட்டீஸ். தேங்க்யூ.